நம்ம ஆட்சிக்கு வந்த உடனேயே தமிழ்நாடு தான் வந்து ஒரு யூனிக்கான மாநிலம் இந்தியாவிலே. எதனால சமூக பொருளாதார வளர்ச்சியிலையும் டாப் 3 இடத்துல இருக்கும். அதே மாதிரி சமூக பொருளாதார தொழில்துறை டாப் 3 இடத்துல, சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் டாப் 3 இடத்துல இருக்க ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். ஏன்னா குஜராத் வந்து தொழில இருக்கும், வருமானத்துல இருக்கும். ஆனா சமூக இதுல வந்து அது பீகாரோட இருக்கு, அதான் அளவுல இருக்கு. மகாராஷ்டிராவும் அப்படிதான் கிட்டத்தட்ட. இப்ப கேரளா வந்து சமூக இது இருக்கும், தொழில் வாய்ப்புகள் நம்மளோட ஒப்பிடும்போது இருக்காது. கேரளா வந்து சுத்தமா தொழில் வளர்ச்சி இல்லை. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் ரெண்டுலையுமே இருக்குது. ஆனால் அதிமுக காலத்தில் அது வந்து தேக்கம் அடைஞ்சிருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புத்தொழில் ஸ்டார்ட் அப் வந்து அதிமுக காலகட்டத்தில் தமிழ்நாடோட ரேங்கிங், ஒன்றிய அரசு கொடுக்குற ரேங்கிங் 25th 30th தான், பீகாரோட தான் இருந்தது. அந்த பாலிசி பேப்பரே வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு 21 ஜான்வரி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயுமே நிறைய பிள்ளைகள் இருந்து ஒரு வருஷம் கழிச்சு நம்ம பாலிசி பேப்பரை மாற்றணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு டிஎன்னு சொல்லி தனியார் செக்டர்லேருந்து ஒரு சிஓவையும் கொண்டு வந்தோம். அதெல்லாம் எதுவுமே அதிமுக பண்ணல. 2011 21 வரைக்கும் வெறும் 2500 புத்தொழில் நிறுவனங்கள் தான் உருவாக்கப்பட்டிருந்தன. ஆனால் நம்ம ஆட்சி காலத்தில் 2021 இன்னைக்கு 25க்குள்ளார கிட்டத்தட்ட 9000 புத்தொழில் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா 3 மடங்கு அதிகம், மோர் தென் 3 times ஹையர்.